புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடந்த கேகேஆர் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ரொம்ப வணக்கம். நைஸ் டு மீட் யூ. கண்டிப்பாக சார். மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. யூ ரியலி brought an interesting match. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஹை ஸ்கோரிங் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அவன் 240, இவன் 230, இது வந்து வேஸ்ட். எதை 6-4 இது இன்னைக்கு எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது பாருங்க. ஒவ்வொரு ரன்னுக்கும் கஷ்டப்பட்டாங்க. அதுதான் இந்த ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார்? இல்லை, இது வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸ், வெரி வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ் போத் சைட். ஓகே, ஒரு சைடில் இவங்க பஞ்சாப் வந்து சொதப்பிட்டாங்க பேட்டிங்கில், அவங்க சொதப்பினா இவங்க அதுக்கு மேலே சொதப்பிட்டாங்க. ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட். இது வந்து இத்தனைக்கும் விக்கெட்டில் ஒன்றும் இல்லை. ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்கள் யாரோனா கேட்டு பாருங்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்ஸை கேட்டுப்பாங்க, விக்கெட்டில் வந்து ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரெஷரில், லோ ஸ்கோரிங்கிற ப்ரெஷரில் அவன் ஒன்று கை கால் வரல. ரெண்டாவது 2 பால் பிளாக் பண்ணுறான், 3வது பால் வந்து ஹீ திங்ஸ் எ டமான் இந்த விக்கெட். அதாவது விக்கெட்டை வந்து ஒரு பிசாசு பிடிச்சிருக்குன்னு நினச்சி பயந்துட்டு அடிக்க போய் அவுட் ஆகிடுறான். இப்படி தான் நடக்குது. அந்த இதில் வந்து 2 சைட்லையும் சேர்த்து ஒரே ஒரு பிளேயர் தான் டிபெண்டபிள் பேட், ரஹானே. அவன் ஒருத்தன் தான் இந்த மாதிரி கேரக்டர் பேட்ஸ்மேன். அதாவது நின்று சைடை வின் பண்ணி கொடுக்குற ஆள் அவன் தான். அவன் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் நாட் அவுட். அந்த டிஆர்எஸ் எடுக்கல பாவம், இல்லைனாக்க மேட்ச் டேர்ன் ஆகிருக்கும். சார், இதில் வந்து ஷேர்ஸோட கேப்டன்சி வந்து பயங்கரமாக இருக்குது சார். இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே அவரோட கேப்டன்சி வந்து சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் அது இன்னும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்படி சார் இருந்தது மேட்ச்? இல்லை, இது வந்து கேப்டன்சி பண்ணுறதோட பேட்ஸ்மேன் வந்து ஹராக்கிரின்னு சொல்லுவாங்களே, சூசைட் பண்ணிக்குது. அந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கேப்டன்சி வந்துனாக்கா அந்த இதில் பண்ணாங்க பாருங்கள், மும்பை பண்ணாங்க பாருங்கள், கரண் சர்மா. அதுதான் ரியல் கேப்டன்சி. அது டிஸ்பியூட் நிறையா இருக்குது. ஹர்திக் பாண்டியா பண்ணாரா இல்லை ரோஹித் சர்மா சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு ஒரு டிஸ்பியூட். பட் இருந்தால் அது வந்து கேப்டன்சி. ஏன்னாக்க இது வந்து கொலாப்ஸ், பேட்டிங் கொலாப்ஸு அண்ட் டோட்டலாக சூசைட் ஸ்குவாட். 2 சைடு சூசைட் ஸ்குவாட். அது ஆக்சுவலாக வந்து ஃபாரின் காமெண்டேட்டர்ஸ்லாம் கண்ணாபுரம் திட்டினாங்க கிங்ஸ் 11 பேட்டிங்கை. இதை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, நான் ஒன்றும் கேட்கல. ஓகே சார், பஞ்சாபோட பேட்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். நல்லா ஆரம்பிச்சாங்க, நல்லா இருந்துச்சு, பவர் பிளே சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் எங்கே சார் கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஓப்பனிங் நல்லா ஆரம்பித்தாங்க. இது அதுக்கப்புறம் இர்ரெஸ்பான்சிபிள் பேட்டிங்னு எல்லா காமெண்டேட்டரும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஃபாரின் காமெண்டேட்டர்ஸ், நாட் அவர் லோக்கல் காமெண்டேட்டர்ஸ் கிடையாது. எல்லாம் கிளியராக சொல்கிறாங்க. அவங்க சொதப்பிட்டாங்க ஒருத்தனை. அந்த அது இங்கிலீஷ் கனாபனம் திட்டுறாங்க எல்லோரும். ரீட் பண்ணல அவர். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய பிளேயரு இந்த இதில் சாதாரண இது இந்த மாதிரி அவுட் ஆகிட்டு போகிறாருன்னா, மேக்ஸ்வெல் வந்து அது பெரிய ஜோக்கே ஆகிடுது. இன்றைக்கி ஸ்டாய்னிஸை ட்ராப் பண்ணி மேக்ஸ்வெல் வச்சுருக்காங்க. உடனே இந்த காமெண்டேட்டர்ஸ் கேட்குறாங்க, இது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது? ஸ்டாய்னிஸ் மேக்ஸ்வெல் சொல்கிறதுக்கு போல ஸ்டாய்னிஸ் சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவங்க ஜோக் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து தட் வாஸ் அ மிஸ்டேக். இந்த சீசன் ஃபுல்லாக மேக்ஸ்வெல் வந்து பவுலராக இறங்குறீங்கன்னு நினைக்கிறேன் சார். தட் வாஸ் அ மிஸ்டேக் தான். அதாவது மேக்ஸ்வெல் டசன்ட் டிசர்வ் அ பிளேஸ். ஏன்னா ஈ சப்போஸ் டு பி பேட்ஸ்மேன். பவுலர் வேணாக்க மெயின் பவுலர் நிறைய பேர் இருக்காங்க, எடுத்துக்கலாம். இவர் வந்து ஆல்சோ பவுலர். அதனால் ரெண்டாவது ஸ்டாய்னிஸை ட்ராப் பண்ணி மேக்ஸ்வெல்லை வச்சுருக்குது வந்து அப்செட், டோட்டல் அப்செட். அது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மிஸ்டேக்னு சொல்லலாம், ஆர் ரிக்கி பாண்டிங் மிஸ்டேக். அதோட சார், ரஹானே வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சாரு. அவர் எங்கே கோட்டை விட்டாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவர் அவுட் ஆன பிறகு டக்குன்னு விக்கெட். இல்லை, அதுதான் அவர் வந்து அந்த ஷாட் வந்து நல்ல ஷாட் தான், ஸ்வீப் ஷாட் தான். பட் டெஃபினட்டாக பால் வாஸ் கோயிங் டவுன் த லெக். நான் பார்த்தோன்னே எனக்கு அந்த ஸ்பீட்லேயே, நார்மல் ஸ்பீட்லேயே தெரியுது. ஆனால் இவன் பைத்தியகாரத்தனமாக டிஆர்எஸ் கேட்கல. அது வந்து மிஸ்டேக் ஆஃப் ரகுவன்ஷி வந்து சொல்லிட்டான், இல்லை அவுட்டு நீ அப்படின்ட்டான். ரொம்ப தப்பு. அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா ரஹான் இருந்தானாக்க ஸ்லோவாக 1-1-1 எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சுற்றி அவுட் ஆகிட்டு போக மாட்டான். அவன் அவுட் ஆன உடனே கிளி பிடிச்சா மாதிரி எல்லாரும் த்ரோ பண்ணாங்க. ஒஸ்ட் கல்பிரிட் வெங்கடேஷ் ஐயர். நான் வந்து நம்ம காமெண்ட்ரியில் 3-4 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரிங்கு சிங்காவது எராட்டிக் கிடையாது, அவனுக்கு விளையாட வரல, ஃபார்மில் இல்லை. வெங்கடேஷ் ஐயர் இஸ் த்ரோயிங் இஸ் விக்கெட். அதே மாதிரி டிகாக் should be dropped. ஏன்னா குர்பாஸ் இஸ் வெயிட்டிங். எஸ் சார், நல்ல பிளேயர். குர்பாஸ் இஸ் வெயிட்டிங். நல்லா ஆடினாரு போன சீசன். நல்லா டெஃபினட்டாக பெட்டர் பிளேயர். அண்ட் டிகாக் வந்து இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த கேம் பிகாஸ் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் இல்லை அவன். எஸ் சார். அண்ட் he has got some problem with the South African Association. அதனால he is not in the game. One,
குர்பாஸ் வந்து டெஃபினட்டாக இஸ் டூயிங் வெல். ஆப்கானிஸ்தான் பேக் போனாக இருக்கான், சாம்பியன்ஸ் ட்ராஃபி நல்லா விளையாடுறான். ஸோ அவனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும். 1. செகண்ட் வந்து சுனில் நாராயண் வந்து கிளிக் ஆக மாட்டேன்றான். ஓகே. அவன் வந்து போன வருஷம் நிறைய கிளிக் ஆனான். அதனால தான் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. எஸ். பவுலிங்கு கிளிக் ஆனால், பேட்டிங்கு கிளிக் ஆனால், அது மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளாடணும். கேகேஆரோட பவுலிங்கை பற்றி சொல்லுங்கள் சார். வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் கலக்குறாங்க. எப்படி சார் அவங்களை ரீட் பண்ணவே முடியல? நேற்று நம்ம காமெண்ட்ரி அதாவது ப்ரீ மேட்ச் இதில் போகும்போது கிளியராக சொன்னேன் நான், இட் இஸ் பஞ்சாப் பேட்டிங் வர்சஸ் கேகேஆர் பவுலிங். ஆனால் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ராணா டு பிக் 3 wickets. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, விக்கெட் ஸ்பின்னுங்கலாம் சொன்னாக்கா நம்பாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ராணா வாஸ் ஏபிள் டு டேக் 3 wickets. அண்டு பாதி பேட்ஸ்மேன் வந்து எவனுமே வந்து இந்த பீட்டன் அண்ட் போல்டு கிடையாது. எல்லாம் வந்து சுற்றி அவுட் ஆகிட்டு வராங்க. அது மாதிரி. ஓகே சார், பஞ்சாபோட பவுலிங் வந்துடலாம் சார். செகல் கலக்கிட்டாரு, 4 wickets. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம் சார், அது செஹல் வந்து இந்த வருஷம் சரியாகவே போடலை சார். ஃபார்ம்ல இல்லை, ரொம்ப பேட் போலிங். இல்லை ஃபார்ம் இல்லை, பேட் போலிங். இன்னைக்கு த ஃபுல் கிரெடிட் ஆஃப் செஹல் சக்ஸஸ் கோஸ் டு கேகேஆர் பேட்ஸ்மேன். அழகாக அவ்வளவும் விக்கெட்டை கொடுத்தான். நீ வேணா பாருங்க, ஒத்தொத்தனும் அடிக்க போய் அவுட் ஆகிட்டான். அதை 4 விக்கெட்டில் வந்து எல்லாமே சுற்றி அவுட். மெயின் 4 விக்கெட்டுமே அவர். ஆமாம், எவனுமே வந்து பீட் அண்ட் போல்டு இல்லை, எல்லாமே சுற்றி அவுட். நார்க்கே உள்ள வந்திருக்காரு, செம்ம ஃபேஸ் ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி சார் கேகேஆர்? இல்லை, ஸ்டில் அவருக்கு வந்து இன்ஜுரி இருக்குது சார். ஏன்னா அந்த பழைய போலிங் வரல அவருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருக்காது, டென்டேட்டிவ் போலிங் தான் இருக்குது. பட் இஸ் மை ஃபேவரட் bowler. டெஃபினட்டாக இஸ் எ பிரில்லியன்ட் bowler. அதாவது ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அவர் வேறு லெவலில் இருந்தார் அவர். அப்புறம் இன்ஜுரி, நிறைய சஸ்டைன்டு இன்ஜுரி இருக்குது. ப்ராப்ளி இந்த இன்ஜுரி ரெக்கவர் ஆகி வந்தாக்கா நல்லாயிருக்கும். கேகேஆர் வந்து சார் இப்போ நல்லா ஆடிட்டு வந்தாங்க, இப்போ கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது. அவங்க என்ன சார் ப்ளஸ்? இல்லை, இதை பற்றி நான் கிளியராக டிஸ்கஸ் பண்ணேன் நேற்றுக்கு, ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே. என்னன்னா எடுத்து சொன்னேன். என்னன்னா பேட்டிங்கை பாருங்க, லைன். சுனில் நாராயண் வந்து கண்ணை மூண்டு சுற்றுறாரு ஃபர்ஸ்ட் பால்லேருந்து. அவர் எனி மினிட் அவுட் ஆயிடுவார். டீகாக் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தி கேம். ஓகே, அப்படி தான் தெரியுது. ஒரு அதாவது கண்ணு தலையெல்லாம் வச்சு அந்த அப்படி குனிஞ்சி அப்படி விளாடணும் இல்லை, ரெஸ்பெக்ட் கொடுத்து இப்படி இப்படி தெவிட்டலாக ஒரு சுற்றிட்டு போயிட்டு இருக்காரு அவர். ரைட். அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் சான்ஸே கிடையாது, கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஹை மணி டிமாண்ட் பண்ணதுனால ஒரு அது ஒன்று. ஹீ திங்ஸ் இஸ் கிரேட், அதுதான் ப்ராப்ளம். ஓகே ஓகே. அப்போ ரிங்கு சிங்க்கு கேம் வரல. இஸ் டோட்டலாக வந்து ஷார்ட்டும் வரல, டிஃபென்ஸும் வரல. இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு வந்து கண்ணே தெரில அவருக்கு. சாதாரண பால் போடுறார் செஹால், இவருக்கு விளையாட வரல. இந்த மாதிரி 100 bowler இருக்காங்க இந்தியாவில். ஐ மீன் விளையாட்டுருக்கலாம் ரஞ்சி ட்ராஃபிலாம். அவர் என்னமோ திணறாரு அவர் ஒன்று. அப்புறம் ரசல் வந்து பட்டாபாக்கியம். அவர் பட்டாபாக்கியம் லேகியம் தான் அவர். ஓகே. அண்ட் ரகுவம்சி வந்து நல்ல பிளேயர், நல்ல டெக்னிக். ஆனால் கிறுக்கு பிடிச்ச மாதிரி சமயத்தில் சுற்றுறாரு. அங்கே இருக்கிற ஒரே பேட்ஸ்மேன் ரஹானே நேற்று நான் சொன்னேன். அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிஆர்எஸ் எடுக்காம ஹி காட் அவுட். ரம்தீப் சிங் வேற பேட்டிங் வந்து ரொம்ப சும்மா தூக்கி வைக்கிறாங்க சார். இந்த பேர்லாம் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர் த நேம்ஸ் ஆல்சோ. ஏன்னா அவ்வளோ மட்டம் ஆடுறாங்க, அவ்வளோ வெக்கக்கேடு. இவங்கெல்லாம் பேட்ஸ்மேன் சொல்றது. இந்தியா டீம்ல வேற செலக்ட் ஆயிருக்காரு சார். ரொம்ப ரொம்ப மோசம். ஓகே. அதாவது இவங்கள அது வேற நான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் ஐபிஎல் இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் விளையாடுறாங்களே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதுவே இன்சல்ட் டு ஐபிஎல் இந்த மாதிரி விளையாடினாக்க. ஏன்னா என்ன சச்ச ப்ரீமியர் டோர்னமெண்ட், எவ்வளோ வேர்ல்டு பெஸ்ட் டோர்னமெண்ட், மணி ஸ்பின்னிங். கிட்டத்தட்ட 100 கோடி பேர் பார்க்குறாங்க இந்த மேட்சை, டிவிலையும் இதுலேயும் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து இறங்கி வச்சா அசிங்கமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா தெரிஞ்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக 2 சைடும் சார் பஞ்சாப் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் சார்? இல்லை, பஞ்சாப் வந்து நல்ல விக்ட்ரி, இது கிரெடிட்டபிள் விக்ட்ரி. இந்த சீசன் இல்லாம கிரெடிட் கோஸ் டு சஹல். ஏன்னா அவர் வந்து பயப்படாம போட்டார். இதை வந்து ரசல் என்னை பொறுத்த வரைக்கும் பேக்கில் வரான் ரொம்ப. இவன் முன்னாடி வந்தானாக்கா சஹலுக்கு இந்த போலிங் வந்திருக்காது. ஏன்னா ஒரே 6 போதும், சஹலுக்கு கை உதறும் இப்படிம்பான், இந்த காலர் எடுத்து கடிப்பான். அவரோட ஹேபிட் அது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது மாதிரி நர்வஸ் போலர் அவன், வெரி நர்வஸ் போலர். அண்ட் ஹி வாண்ட்ஸ் எவ்ரி திங் இன் இஸ் ஃபேவர். இஸ் நாட் அ ஃபைட்டர் அந்த மாதிரி. ஸோ அவர் ரசல் வந்து முன்னாடி வந்திருக்கலாம் கண்டிப்பாக. இந்த ரிங்கு சிங் அந்த பிளேஸில் வந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பஞ்சாப் இன்னும் என்ன சார் ஸ்ட்ராங் பண்ணணும்? ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் முக்கியமான மேட்சஸ்லாம் இருக்கு அவங்களுக்கு. சரி, பஞ்சாப் வந்து இந்த நியூ போலர் நல்லா போடுறான் சார். பேர் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. இஸ் எ சவுத் ஆஸ்திரேலியன் போலர்.
ஓகே சார். யங்ஸ்டர், 23 வயசு தான் ஆகுது. பார்ட்லேண்ட் ஏதோ ஒன்று எஸ் போடுறாரு, சார். ரொம்ப நல்லா போடுறாரு அவர். அண்டு ஈ வில் இம்ப்ரூவ், நல்லா வருவார். அண்ட் டெஃபினட்டாக, ஏன்னா அவருக்கு வந்து பர்மனெண்ட் பிளேஸ் இருக்குது. பிகாஸ் அந்த இவர் நியூசிலாந்து பவுலர் லாக்கி ஃபர்கியூசன் இன்ஜர்ட் அண்ட் கான் பேக், ஊருக்கு போயிட்டார் அவர். அவ்வளோதான். அதனால் வந்து இவருக்கு பர்மனெண்ட் பிளேஸ் இருக்குது. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் கிங் பவுலர், அவர் ஏன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுக்கலன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதினேன் நான். அது ஒன்று இருக்குது. தென் ஜென்சன் கிரேட் பவுலர். ஸோ இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, ப்ளஸ் சஹல். இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ குட் சைட். அந்த சமயத்துக்கு கொஞ்சம் ஸ்டாயினிஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மேக்ஸ்வெல் வேறு போடுறாரு. ஸோ பட் மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பேட்டிங் ஆனாக்க சார், பஞ்சாப் வந்து சார் பேட்டிங்கை வந்து மேக்ஸ்வெல் நம்புற மாதிரி சஷாங்க வந்து நம்புறது இல்லையோ? ஏன்னா டக்குன்னு ஒரு இடத்துல முன்னாடியா இருக்கிறாங்க, இல்லை பின்னாடியா இருக்கிறாங்க. கரெக்டாக சொல்லுங்க, ஹீரோ வர்ஷிப் அங்கே. ஓகே. மேனேஜ்மெண்ட்டே ஹீரோ வர்ஷிப்பு. ஓகே. மேனேஜ்மெண்ட் வந்து திருப்பி 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 மேக்ஸ்வெலுக்கு 10 கோடி 15 கோடி கொடுத்து எடுத்துகிட்டே இருக்காங்க. இது வந்து இவன் இல்லை, கிட்டத்தட்ட 15 வருஷமாக விளாண்டுருக்கான் அவன் ஐபிஎல். எப்போவுமே ஹை ப்ரைஸ்டு அவன். அது மாதிரி. அண்ட் என்றைக்குமே அடிச்சது ஒரே, எனக்கு தெரிஞ்சு ஒரே மேட்ச் இந்த ஆப்கானிஸ்தானோடு அடித்தான். ஒரு டபுள் செஞ்சுரி ஒன்று அடித்தான். அது ஒன்று தான் அவன் அடிச்சது. மற்றது எதுவும் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அடிக்கல அவன். வெரி வெரி ஓவர் ரேட்டட் பிளேயர். சூப்பர் சார். அடுத்த மேட்ச் வேற பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. ஏன்னா 2 டீமுக்கே முக்கியமான மேட்சாக மாறப்போகுது. இல்லை சார், இது என்ன ஆயிடுச்சுனாக்க, முதல்ல வந்து டாப் 5 பாட்டம் 5 பிரிக்கிற மாதிரி இருந்தது. ஆமாம். அப்புறம் பாட்டம் 5ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, மும்பை வின் பண்ணிட்டாங்க, எஸ்ஆர்எச் வின் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க 3 பேர் வந்து ஃபைட் கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் நாட் புஷ் ஓவர்ஸ், ஆர்டினரி சைடு கிடையாது. தே கேன் பீட் ஈவன் டாப் சைட். ஸோ இப்போ சுச்சுவேஷன் இஸ் வெரி குட். அதே மாதிரி டாப் டீம்ஸ் எல்லாம் உதப்பட்டுருக்காங்க. டிசி உதப்பட்டாங்க, பஞ்சாப் 2 மேட்ச் உதப்பட்டாங்க, அப்புறம் லக்னோ உதப்பட்டாங்க. அதனால் டாப் டீம்ஸ் உதப்படுறாங்க, பாட்டம் டீம்ஸ் வின் பண்ணுறாங்க. இட்ஸ் குட் சைன். இப்போ வந்து ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த ஐபிஎல் சீசன் வந்து பயங்கர. ஆனால் பெட்டிங்ஸ் நல்லா சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் நிறைய சம்பாதிச்சிருவாங்க. அந்த டாப் 5 பாட்டம் 5 வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே சார். புக்கீஸ்க்கு கஷ்டம். அடுத்த மேட்ச் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண வேண்டியது நிறைய இருக்குது சார். இல்லை, இந்த மேட்ச் வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் லோ ஸ்கோரிங். ஓகே. எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் லோ ஸ்கோரிங். ஐ பிலீவ் சைடு வந்து தே மஸ்ட் ஏர்ன் த ரன். ஓகே. சம்பாதிக்கணும், சும்மா ஃப்ரீயாக வரக்கூடாது, இலவசம் மாதிரி வரக்கூடாது. சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அந்த மாதிரி இருந்தது. ஓகே சார். அந்த ஒரு 2 ரன் வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆமாம் சார். லாஸ்ட்டு அதான் அது ஹர்ஷ்தீப் சிங் மைடன் விக்கெட் எடுக்கிறான் பியூட்டிஃபுல்லாக போட்டு. அது இத்தனைக்கு வந்து விக்கெட்டில் ஒன்றும் கிடையாது, டெமான் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விக்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனோட கேரக்டர். ஓகே. கிளி வந்து பயந்துட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வந்து சுற்றி அவுட் ஆகிட்டு மேட்ச் அவங்க கை விட்டு போயிடுச்சு. அண்ட் 1-2 விக்கெட் லைக் ரெஹானே இது வந்து ரொம்ப சேடாக இருக்குது எனக்கு. ஏன்னா ரெஹானே வந்து பாவம், அந்த அவன் கூட கேட்கலான்னு இருந்தான். இந்த ரகுவம்சி வந்து இல்லைன்ட்டான். அது ரொம்ப தப்பு. இல்லை, அவருக்கே தெரியல, டவுட்டு தான்ற. அவங்க ரஹானே சொல்லும்போது கூட அவர் என்ன, ரஹானே வந்து கீ பேட்ஸ்மேன் சார். எஸ் சார். கொஞ்சம் 50% சான்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரஹானே. யார்? என் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி ரஹானே சொல்லிட்டாரு. ஏன் லாஸ்ட்ல அவர் தான் சொல்லும் போது நான் கவனிக்கல. சாரி, பிரசன்டேஷன் சொல்லும் போது முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. முழு பொறுப்பு அந்த டீம் தோத்ததுக்கு. ஆமா, நான் என்ன சொல்றேன், அந்த டிஆர்எஸ் தான் டேர்னிங் பாயிண்ட். ஓகே ஓகே, தட் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். அவர் மட்டும் அந்த டிஆர்எஸ் எடுத்து நாட் அவுட்ல வந்தாருனாக்கா சிச்சுவேஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஆங்கர் மேன் ஒருத்தர் இருந்தாலும் அப்புறம் ஈஸி இல்லை. நீங்க ஆங்கர் மேன்ல இருந்தானே எல்லாம் அனாத கூட்டம் மாதிரி போச்சு எல்லாம். ஓகே சார். வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். Thanks so much, sir. Thank you very much. Thank you.